இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சமீபத்தில் குமரி மாவட்டத்திலிருந்து தாவேகாவில் இணைந்தவர்களில் முக்கியமானவர்கள் அதிமுக மாஜி பச்சைமால், ஒன்றிய செயலாளர் மெர்லின் தாஸ், காங்கிரஸ் மாநில செயலாளர் ரமேஷ்குமார், பாஜக விஜயதாரணி என பட்டியல் நீள்கிறது. திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஏரியாவின் மெஜாரிட்டி ஜாதி அடிப்படையில் இருப்பார்கள். குமரி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக உள்ளது. அதன் மாவட்ட செயலாளராக நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ செல்லசாமி உள்ளார். மற்ற கட்சிகள் கிழக்கு மேற்கு என மாவட்டங்களாக பிரித்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களைத்தான் மாவட்ட செயலாளராக ஆக்குகிறார்கள். இதில் பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரம் மற்றும் விதிவிலக்காக உள்ளார். இந்த நிலையில்தான் தாவேகாவில் கிழக்கு மாவட்ட செயலாளராக பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதவனும், மத்திய மாவட்ட செயலாளராக இந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரும், மேற்கு மாவட்ட செயலாளராக மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சபீனும் உள்ளனர். கிழக்கு மாவட்டத்தில் திமுக அதிமுகவுக்கு இணையாக ஃபைட் கொடுக்க வேண்டுமென்றால் அங்கு மெஜாரிட்டியாக இருக்கும் இந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரால் தான் முடியும். அந்த வாய்ப்பை பறித்துவிட வேண்டும் என்ற கணக்கில் தாவேகாவுக்கு சென்ற 2 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை மந்திரியாகவும் இருந்த அதிமுக பச்சைமாலின் கணக்கு தப்பாக சோர்ந்து போய்விட்டார். தனக்கு பலமாக நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவில் தன்னை தூக்கி பிடிப்பார்கள் என கருதிய பச்சைமாலுக்கு விஜயின் பிறந்தநாள் அன்று கன்னியாகுமரியில் நடந்த முதல் நிகழ்ச்சியே போதுமென்றாகிவிட்டதாம். அந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாதவனை தவிர வேறு யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்காததால் மனம் நொந்து போன அவர் வேறெந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லையாம். மத்திய மாவட்டத்தை பொறுத்தவரை அது மேற்கு மாவட்டத்தை சார்ந்திருப்பதால் கிறிஸ்தவர்கள் அதிகம். இங்கு கிறிஸ்தவ நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மற்ற கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள். அதை கணக்கில் வைத்துதான் கிறிஸ்தவ நாடாரான அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்த மெர்லின் தாஸ் செங்கோட்டையனை சந்தித்து தாவேகாவில் இணைந்தார். மத்திய மாவட்ட நிர்வாகிகள் யாரும் அவரிடம் தொடர்பை வைத்துக் கொள்ளவில்லையாம். இதற்கு காரணம் மெர்லின் தாஸ் லோக்கல் மாவட்ட செயலாளரை சந்தித்து கட்சியில் சேரவில்லையாம். இதனால் விஜயின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு கூட யாரும் அவரை அழைக்கவில்லை. இதனால் வருத்தத்தில் இருக்கும் மெர்லின் தாஸ், விஜய் ரசிகர் மன்றத்தின் முதல் மாவட்ட தலைவராக இருந்தவன் நான். அப்போது அதிகம் உறுப்பினர்களையும் கிளைகளையும் சேர்த்ததற்காக புசி ஆனந்திடமிருந்து அவார்டு வாங்கியவன். இப்போது அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்ததால் வேண்டுமென்றே ஒதுக்குகிறார்கள். எந்த ஒரு நிர்வாகியையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்படி தொடர்பு கொண்டால் கூட யாருன்னு சொல்வதற்கு முன் போனை கட் செய்கிறார்கள் என விரக்தியோடு கூறுகிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். மேற்கு மாவட்ட செயலாளர் என்ற கணக்கில் தாவேகாவுக்கு போனார் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரமேஷ்குமார். கடந்த காலங்களில் இவருக்கு எதிராக இருந்த விஜயதாரணியும் தாவேகா சென்றுள்ளார். இதில் ரமேஷ்குமார் காங்கிரஸில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நல்ல தொடர்பில் இருந்தவர். இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் விளவங்கோடு தொகுதிக்கு அவர் பெயர் மிஸ் ஆவதால் அதிருப்தியில் தாவேகா போனார். இது சீனியர் கட்சி அல்ல, ஜூனியர் கட்சி என்று அவருக்கு நேராகவே தாவேகாவினர் கூறுவதால் இந்த கூட்டத்துக்குள்ளே அவரால் நுழைய முடியவில்லை என்று தலையில் அடித்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறாராம். விஜயதாரணியோ மாநில மகளிர் அணி செயலாளர் பதவியை எப்படியாவது வாங்கி சென்னையிலேயே அரசியல் செய்யலாம் என்ற கணக்கில் சென்றார். அவருக்கு புசி ஆனந்த் தரப்பு மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு பதவியை தருவதாகவும் அதில் உங்கள் செயல்பாடுகளை பார்த்து பின்னால் பார்த்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறது. அதில் அதிருப்தி அடைந்த விஜயதரணி இனி எந்த திசைக்கு போவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாராம். இது பற்றி தாவேகாவினரோ, இங்கு வந்தவர்கள் எல்லாம் எங்களை தற்கூரிகள், புள்ளிங்கோ என்று வசைப்பாடியவர்கள்தான், ஜாதியை காட்டி அரசியல் நடத்தியவர்கள். இங்கு வந்த பிறகும் ஜாதி ரீதியாகத்தான் பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள். அது தாவேகாவில் நடக்காது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரை மாவட்ட செயலாளர் உட்பட எந்த நிர்வாகிகளும் மாற்றப்பட போவதில்லை.
வந்தவர்களுக்கு பதவி கொடுப்பதும் இல்லை. அதற்காகத்தான் தேர்தலுக்கு முன் வந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான உறுப்பினர் அட்டையும் தேர்தலுக்கு பின் வந்தவர்களுக்கு இன்னொரு மாதிரியான உறுப்பினர் அட்டையும் வழங்கப்படுகிறது. இதுதான் உண்மையான தாவேகா உறுப்பினர் யார் என்று அடையாளப்படுத்தும் என்கின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.